ஹிமாச்சல பிரதேசங்கள்ல மட்டுமே வளரக்கூடிய இந்த ருத்ராஜ மரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தெய்வசிலை நல்லூர்ன்ற ஊர்ல வளர்ந்துருக்குங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் மங்கையில இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்கு. 1980 நடந்த ஜாதி கலவரத்தால ஊர் மக்கள் எல்லாருமே ஊரை விட்டு காலி பண்ணி வெளியூர்னு போய் செட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு நீங்க நேர்ல போய் பார்க்கும்போது தெரியும், இந்த ஊர்ல உள்ள வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலையும் செறிஞ்ச நிலையிலும் இருக்கும். இங்க இன்னும் ஒரு ஐயா மட்டும் அவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் தான் எங்களுக்கு இந்த இடத்துல சுத்தி காமிச்சாரு. இந்த மரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கும். அந்த கோயில்ல சிவனோட சிலையும் சாஸ்தா போன்ற ஒரு சிலையும் இருக்கும். இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கும். அந்த விநாயகர் கோயில் எப்ப கட்டப்பட்டுன்றதும் அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஏரி போன்ற அமைப்பு இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா உலகின் முதல் சிவன் கோயிலான திரு உத்தரகோசம் மங்கை சிவன் கோயிலோட கோபுரங்கள் தெரியும். சோ வாழ்க்கையில ஒரு வாட்டியாச்சும் உத்தரகோசம் மங்கை போயிட்டு சாமியை தரிசிச்சுட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. சாமியோட அருள் இருந்தா உங்களுக்கு ருத்ராஜம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான தெய்வீக பதிவுகளுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய.